தற்போது வணிக எல்பிஜி விநியோகம் 70 விழுக்காடாக அதிகரிக்கப்பட்ட அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். தொழில்துறையினரின் சிரமங்களை குறைக்க வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி ஒதுக்கீட்டை மத்திய அரசு 20 விழுக்காடு அதிகரித்திருக்கக்கூடிய அண்மை நிகழ்வு. வணிக எல்பிஜி விநியோகம் 70 விழுக்காடாக அதிகரிக்கப்பட்ட அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாநிலங்களுக்கு ஏற்கனவே உள்ள 50% ஒதுக்கீட்டுடன் தற்போது கூடுதலாக 20% சேர்க்கப்பட்டிருப்பதாக தற்போது மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக எல்பிஜி விநியோகம் மாநிலங்களுக்கு 20 விழுக்காடு அதிகரிக்கப்பட்ட அண்மை நிகழ்வை பார்த்து வருகிறோம். மாநிலங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய 50 விழுக்காடு ஒதுக்கீட்டோடு தற்போது கூடுதலாக 20% ஒதுக்கப்பட்ட அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது வணிக எல்பிஜி விநியோகம் என்பது தற்போது இருப்பதை காட்டிலும் 20 விழுக்காடு கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னென்ன நன்மைகள் மாநிலங்களுக்கு கிடைக்கும் யோகேஷ்? சூர்யா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகளிடையே மோதல் தொடங்கி 27 நாட்கள் ஆகிறது. இது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க கூட்டுப்படைகள் அமைந்திருக்கக்கூடிய படைத்தளங்கள் மட்டுமின்றி உலக நாடுகள் பலவற்றுக்கும் இது பெரும் சிக்கலாக இந்த விவகாரம் மாறி இருக்கிறது. குறிப்பாக வளைகுடா நாடுகள்ல இருந்து இந்தியா உட்பட மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் பெரும்பாலும் எரிபொருள், எரிவாயு உள்ளிட்டவற்றை எல்லாம் இறக்குமதி செய்யக்கூடிய நிலையில 3 நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக எரிபொருள் மற்றும் எரிவாயு கிடைப்பது இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு சிக்கல் நிலவி வருகிறது. இதன் காரணமாக உள்நாட்டுல பொதுமக்களுக்கு தேவையான எரிவாயு கிடைப்பதை உறுதி செய்வதற்காக 2 வாரங்களுக்கு முன்பாக மத்திய அரசு வணிக நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த எல்பிஜி சிலிண்டர்கள் விநியோகத்தை நிறுத்தியது. அதே நேரத்தில் முன்னுரிமை அடிப்படையில் மட்டுமே சிலிண்டர் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையிலே பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஹோட்டல் உரிமையாளர் சங்கங்கள் உள்ளிட்ட பலதரப்பு சங்கங்கள் மாநில அரசுகள் மூலமாக மத்திய அரசுகளுக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். தங்களுடைய வாழ்வாதாரம், தங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஊழியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எனவே முன்னுரிமை அடிப்படையில உணவகம் உள்ளிட்டவற்றுக்காவது சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்த கடிதத்தின் அடிப்படையில மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சகமானது கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மாநில அரசுகளுக்கு விநியோகத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட எல்பிஜி சிலிண்டர்களுடைய அளவு 50% உயர்த்தியது. வழக்கமாக, அதாவது இந்த போர் தொடங்குவதற்கு முன்பாக மத்திய அரசு மாநிலங்களுக்கு வணிக ரீதியில 40% சிலிண்டர்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்த நிலையில கூடுதலாக 10% சேர்க்கப்பட்டு 50% இனிமேல் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட அந்த 50% போதவில்லை. பல இடங்கள்ல தட்டுப்பாடு இப்போது நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய தலைமை செயலாளர்களுக்கு மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையினுடைய செயலாளர் நீரஜ் மிட்டல் ஒரு கடிதம் என்பதை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல ஏற்கனவே 50% ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்த நிலையில தற்போது கூடுதலாக 20% இட ஒதுக்கீடு சேர்க்கப்பட்டு மொத்தம் 70% அந்த எல்பிஜி ஒதுக்கீடு என்பது மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் அவர்களுக்கு வழங்கக்கூடிய பரிந்துரைகள் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில முன்னுரிமை மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு சார்ந்து இந்த எல்பிஜி சிலிண்டர்களை விநியோகம் செய்யலாம் என்றும் மத்திய அமைச்சருடைய செயலாளர் தெரிவித்திருக்கிறார். இந்த 20% கூடுதலாக அதிகரிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இரும்பு சாரம் செயல்படக்கூடிய தொழிற்சாலைகள், ஆட்டோமொபைல், ரசாயனங்கள், பிளாஸ்டிக் உற்பத்தி தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பலவற்றுக்கும் இந்த வணிக ரீதியிலான எல்பிஜி சிலிண்டர்களுடைய தட்டுப்பாடு இருந்த நிலையில தற்போது கூடுதலாக 20% மத்திய அரசு மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒதுக்கீடு செய்திருப்பதால் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த தட்டுப்பாடு படிப்படியாக குறையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய முதலமைச்சர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்த இருப்பதற்கு முன்னதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கடிதங்களை மாநிலங்களுக்கு எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சூர்யா, போர் சூழல் காரணமாக நிலவி வரக்கூடிய தட்டுப்பாட்டை சமாளிக்க வணிக எல்பிஜி விநியோகம் இன்னும் கூடுதலாக 20 விழுக்காடு அதிகரிப்பு மாநிலங்களுக்கு என்ற மத்திய அரசின் அறிவிப்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.